அனுதினமும் கிருபையில் இன்று 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது வலது பக்கம் ஒரு கல்வன், இடது பக்கம் ஒரு கல்வன் என்று இரு வேறு நபர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இப்படி அறையப்பட்டவரிடத்தில் வலது பக்கம் உள்ள கல்வனுக்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று கூறுவதன் மூலம் இயேசு கிறிஸ்துவிலே தன் விசுவாசத்தை அறிக்கை செய்த வலப்பக்க கல்வனுக்கு நித்திய ஜீவன் பரிசாக அளிக்கப்பட்டது. இடது பக்கம் உள்ளவனோ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் அவன் அறிக்கை செய்யாதபடியினால் அவனுக்கு நித்திய ஜீவன் அல்ல, நித்திய மரணம் கொடுக்கப்பட்டது. இதைத்தான் 1 யோவான் 5:12 நாம் வாசிக்கும் பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்றும் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றும் யோவான் அன்று கூறினார். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய 2 குறிப்புகள் என்ன? முதலாவது குறிப்பு, இட் வாஸ் a very positive statement. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இரண்டாவது, a negative statement. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்படி வேதாகமம் முழுவதிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே காயின் ஆபேல் தொடங்கி இஸ்மவேல், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு என்று திருச்சபை வரலாறு முழுவதும் 2 நபர்கள் முன்னறிவிக்கப்பட்டு அதிலே ஒரு நபர் விசுவாசத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரியவராகவும், இன்னொரு நபர் மாம்சத்தின்படி தோன்றிய நிலையிலே அவர்கள் அவிவிசுவாசத்திற்கும் ஆக்கினைக்கும் மரணத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்படுவதை வேதாகமம் முழுவதிலும் பார்க்க முடியும். இதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளிலே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 18 வரையிலான வசனங்களில் பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பாசிட்டிவாக, தேவன் மீது விசுவாசம் வைக்கின்ற ஒருவன் எவனும் கெட்டுப்போவதில்லை, காரணம் அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை இயேசு அறிவித்தார். அந்த வரிசையிலே 18வது வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லி, தேவன் மீது விசுவாசம் வைக்காத எவரும் ஜீவனுக்கு அல்ல மரணத்திற்கும் நித்திய ஆக்கினைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை வேத புஸ்தகம் நமக்கு அறியத் தருகிறது. அந்த வரிசையில் தான் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே, ஐஸ்வர்யவான் அவன் இந்த பூமியிலே சம்மர்மமாய் வாழ்ந்தான், ஆனால் தேவனுக்கு பயப்படாதவனாய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கும் நிலையிலே அவன் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டான். ஆனால் லாசருவோ தான் இந்த பூமியிலே வாழும் பொழுது பல்வேறு சவால்களையும் கஷ்டங்களையும் அடைந்தவனாய் காணப்பட்டாலும் கிறிஸ்துவை உடையவனாய் ஜீவனை உடையவனாய் பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடும் அளவிற்கு அவன் ஜீவனுக்கு உரியவனாய் மாற்றப்பட்டான் என்ற வகையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் எல்லாருக்கும் பொதுவான உலக இரட்சகராக பிறந்திருந்தாலும், யோவான் 10ஆம் அதிகாரத்திலே தம்மை சூழ்ந்து கொண்டு வந்த யூதர்களுக்கு அவர் சொன்ன பதிலின்படி, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள், ஆனால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவர், அவைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, காரணம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தன்னை சூழ்ந்திருக்கின்ற ஜனங்களை 2 வகைகளாக பிரித்து, ஒரு கூட்டத்தாருக்கு நித்திய ஜீவனையும் இன்னொரு கூட்டத்தாருக்கோ நித்திய நரகத்தையும் மரணத்தையும் அவர் கொடுக்கிறார் என்பதை அறியும் பொழுது, தேவன் மீது விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். இதைத்தான் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று கூறினார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னதோடு மட்டுமல்ல,
தொடர்ந்து இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொன்னது போல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னவரும் யோவான் 10:11 படி நாளே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்ற வார்த்தைகளின்படி இந்த இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிற நிலையிலே அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் நாம் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியுடன் நமது தொடர்ந்த ஓட்டத்தை இயேசுவினுடைய பலத்தோடு முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி. அன்புக்குரியவர்களே, எமது இந்த தின தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது தின தியானம் உங்களை வந்து அடைய நமது கிரேஸ் எவ்ரிடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.